வித் லவ் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்துக்கான ரிவ்யூ வந்து சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்கில ஒரு வரியில அந்த படத்துக்கான ஃபுல் ரிவ்யூ சொல்லிடுறேன். படம் வந்து ஆவரேஜ் தாண்டி ஓகே அப்படின்னு சொல்லலாம். நாட் பேட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்போ வந்து படத்தோடைய ரிவ்யூக்குள்ள போனோம்னா, ஃபர்ஸ்ட் நான் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மைனஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். இதில ப்ளஸும் இருக்கு, மைனஸ் அப்படின்றதும் இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய டைரக்டர் அபிஷன் ஜீவந்த். ஆ அவருடைய பேர் எனக்கு சரியா உச்சரிப்பு வரல. இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஆ ஜீவந்த் வந்து இந்த படத்தில டெபியூட் ஹீரோவா வந்து நடிச்சிருக்காரு. ஆ ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. 2வது இந்த படத்துடைய ஹீரோயின் அனஸ்வரா. அவங்க மலையாள ஆக்டர். அவங்களும் வந்து இந்த படத்துக்கு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பேக் போன் கூட அவங்க தான். ஏன்னா, அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப துருதுருவா, கொஞ்சம் ரகடான கேர்ள் மாரி ஸ்கூல் போர்ஷன்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அ அதுக்கப்புறம் இந்த படத்துல இன்னொரு ப்ளஸ் வந்து இந்த படத்தோட டைரக்டர் மதன். அவரு டெபியூட் மூவியா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது மூவிஸ் எடுத்திருக்காரான்னு எனக்கு சரியா விவரம் தெரியல. படம் வந்து அந்த வகையில நல்லாயிருக்கு. மியூசிக்கும் வந்து இந்த படத்துக்கான ஆப்ட் வந்து ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுங்களா? லவ் சீன்லாம் ஒர்க் ஆயிருக்குங்களாண்ணா? ஆ லவ் சீன்லாம் ஒர்க் ஆயிருக்குங்களா? ஆ சூப்பரா இருக்கு, டக்கரா இருக்குண்ணா. டக்கரா இருக்குதுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. ஓகே. 10க்கு 10 இதுக்கு. 10க்கு 10 ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? லவ் நல்லா சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஆ இப்ப பிப்ரவரி இப்ப 14 நார்மலோட இது சூப்பரா இருக்கு. இது சூப்பரா பட் இருக்கு. ஆனா இது ரொம்ப தியேட்ரிக்கலா எதுவும் பண்ணல. ஓடிடில தான் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஜீவந்தோட ஆக்டிங்ல எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு. இந்த டேரக்டரோட ஆக்டிங் சூப்பராவே இருக்கு. தேங்க்ஸ். புதுசு அப்படின்றது வந்து இந்த படத்துல இல்ல. ஆல்ரெடி நம்ம இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு சில மூவிஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தனுஷ் அவர்கள் நடிச்ச 3 அந்த மூவி ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் பிரதீப் ரங்கராஜன். கண்டிப்பா பிரதீப் ரங்கராஜன பத்தி ஞாபகம் வராம இந்த படம் நம்ம பார்க்க முடியாது. காரணம் ஏன்னா, பிரதீப் ரங்கராஜனுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. ஒரு துருதுருவான ஒரு 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 இளைஞன் மாரியும், 2கே கிட்ஸுக்கு, ஜென்ஸி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாரியும் சில ஸ்லாங்ல, சில மாடுலேஷன்ல, குறிப்பா ஒரு மிமிக்ரி மாரி ஒரு லேடீஸ் வாய்ஸ்ல அந்த மாரி பேசுவாரு. அதெல்லாம் இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்லயும், மார்க்கெட்டிங்லயும் சில கேள்வி கூட கேட்டிருக்காங்க ஹீரோ கிட்ட. பிரதீப் ரங்கராஜனுக்கு நீங்க வந்து போட்டியா அப்படின்றது. ஏன் கேட்டாங்க அப்படின்றது அப்போ புரியல. படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுச்சு. ரொம்ப கனெக்ட் ஆகும். 90s கிட்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த ஸ்கூல் லைஃப் அது வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். மதன் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளேவும் சரி, எடிட்டிங் சரி, மியூசிக்கும் சரி. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மாண்டேஜ் சாங் தான் எல்லாமே. கதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வடிவேல் சொல்லுற மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான். அந்த உறுத்துறது வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா, அந்த தப்பை அவங்க திருத்திக்கிட்டாங்களா, எதுவாக இருந்தாலும் பார்ட்னர் வந்து சப்போர்ட் பண்ணும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் படம் போயிட்டுருக்கோம். படம் நல்லாவும் இருக்குது. ஓகேவா தான் இருந்தது. ஓகேவா இருந்ததுங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? பார்க்கலாம். பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ரெகட் பண்ணாத மாதிரி இருக்குல்ல. ஓகே. போர் அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. பார்க்கலாம் தாராளமா. ஃபேமிலியோடயும் பார்க்கலாம். பேரண்ட்ஸும் எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா? சரி, ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு என்டர்டைன் இப்போத்த இதுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கதை மாதிரி இருக்குது. அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. அவர் டைரக்டர் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் ஹீரோ மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறையா கற்றுக்கணும். ஏன்னா ஆக்டராக மாறுறப்ப இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் சில இடத்துல பார்க்குற மாதிரி தான் இருக்குது நம்ம படம் பார்க்குறப்ப. ஆனால் இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, எல்லாரும் ஒவ்வொரு ஒன்லைன் சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த படத்தோட ஒன்லைன் வந்து நம்ம ஆட்டோகிராஃபில் சேரன் வந்து எல்லார் வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை கொடுத்துருவான்னு அவங்க லவர் சொன்னனால போய் எல்லார் வீட்லேயும் பத்திரிக்கை கொடுப்பாரு. அந்த மாதிரி இதில் ஒன்று அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து பேசிக்குவாங்க, 2 பேரும் பேசிக்குவாங்க. அந்த 2 பேரும் பேசிக்கிறப்ப வந்து இருந்துக்கிட்டு 2 பேருமே லவ் சொல்லாமல் வந்திருப்பாங்க. அந்த ஹீரோவும் ஹீரோயின் லவ்வும் சொல்லாமல் வந்திருப்பாங்க. அதை சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படத்தோட கதை. ஜீவன் ஆக்டிங்ஸ்க்கு ஏதாவது ஸ்கோர் இருக்குங்களா அந்த படத்துல? இல்லை அந்த பொண்ணு தான் பிரித்து மேய்ஞ்சிடுச்சு. அந்த அந்த பொண்ணு மலையாளத்திலே செம்மையாக பண்ணும். இந்த இப்போ தமிழில் இருக்கிறனால ரொம்ப நல்லாவே பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணை சுற்றி தான் கதை போயிட்டுருக்கு. நம்ம ஜீவனை சுற்றி போயிட்டுருக்காது. பொண்ணை சுற்றி தான் அதிகமாக போகும். ஏன்னா அவங்களுக்கு தான் வெயிட்டான ரோல் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணை வந்து இதுவரையும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து லூஸ் ஹீரோயினியாக தான் காட்டியிருக்கேன் இதுவரையுமே. இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு தான் வந்து எல்லாத்தையுமே மாற்றும். வந்து நான் தான் லவ் பண்ணுற பையனுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜில்லுன்னு ஒரு காதலில் வந்து ஜோதிகா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்லோவாக போகுது இல்லை எங்கேஜிங்? பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த ஸ்கூல் லவ் வந்து எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லலை, ஒன் சைடாகவே போயிடுச்சு. அது இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்குது. இதை ஒய்ஃப் பார்த்தானே சேர்ப்பில் அடிப்பாங்க.
இல்லை இல்லை 90 கிட்ஸ் தான் 90 கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸியாக அவங்க தான் கனெக்ட் ஆவாங்க. இப்போ 2K கிட்ஸ்லாம் வந்து லிவிங் டுகெதர் அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. அது மாதிரி இல்லை இப்போ இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை. லிவிங் டுகெதர் நடக்கிற மாதிரி இல்லை இப்போ நடக்கிற மாதிரி தான். ஆனால் அந்த ஹீரோ வந்து 90 கிட்ஸ் மாதிரி காட்டுறாங்க. ஒரு 2 வயசு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணுமோ அதான் படம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இயரோட ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இந்த படம் கண்டிப்பா வைக்கலாம். இல்லை நான் இப்ப இந்த அந்த ஸ்டார்டிங் இயர் ஆயிருக்கு. இந்த ஸ்டார்டிங் இயர்ல இது ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அப்படி வேணா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தியாவே இருந்துச்சு. லவ் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். பட் ஆனால் எமோட் பண்ணுற இடத்துல தான் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு சீன் வந்து நம்ம அழுவலான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம், அந்த சீனில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடணும் ஒரு கேரக்டரோட. நம்ம 96ல் வந்து விஜய் சேதுபதியோட கனெக்ட் ஆனது வந்து ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டோம். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஒரு டேரக்டர்லாம் யோசிக்கிறது அதுக்கு ஒரு அந்த எமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் இந்த படத்தில் இல்லை. அவர் ஒரு இடத்துல உட்காந்து அழுந்துட்டு இருக்காரு. அடுத்த உடனே வந்து ஒரு டயலாக் போட்டு அந்த சீனை காமெடி ஆக்கிக்கிறாங்க. அதனால் அந்த அந்த ஃபீலை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம இந்த அளவுக்கு கூட ஒர்க் அவுட் ஆகலை. நமக்கு இப்போ டியூட் அளவு கூட ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா டியூட் 2 பேர்த்துக்குமே சூப்பராக கனெக்ட் ஆயிரும். ஏன்னா 2 பேரும் அவங்கவுங்க நடிப்பை காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு மட்டும் நான் சூப்பராக நடிச்சிருக்கனால இவர் கொஞ்சம் கம்மியாக தெரிகிறாரு. ஏன்னா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து அவரோட நடிப்பை பார்த்து நம்ம வியந்து போனோம். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அந்த ஸ்பேஸ் இல்லை. இந்த ஹீரோவுக்கு என்ன வருமோ அதை மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். கேமியா நம்ம சசிகுமார் வராரு. அவரு அது சும்மா அன்வான்டாக திணிச்ச மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதாவது பண்ணுவான்னு நினச்சேன். சாப்பிட்டியாப்பா இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் அவருக்கும். ஏடா நான் அந்த ஸ்பேஸ் வந்து படம் ஃபுல்லாக அப்படி தாங்குது. இது மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் பிளாக் பஸ்ட். ஆவரேஜ் தான் ஆவரேஜ். ஜென்சி கனெக்ட் ஆகுங்களா அந்த படம்? அவங்க இந்த படம் வந்து நிறைய தேட்டரில் வந்து வராத காரணம் வந்து அதான் இந்த படம் வந்து நிறையா தேட்டரில் வராத காரணம் வந்து ரஜினிகாந்த் அவரோட பொண்ணு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கனால மட்டும்தான். ஏன்னா அந்த லால் சலாமோட ஈடு கட்டுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகலை. இங்கே இருக்கிற லோக்கல் தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் 2-3 சேனல் தான், 2-3 தேட்டரில் தான் ஆகிடுது. இன்னும் பார்த்துட்டு பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் காமெடியாக இருந்துச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு. என்டர்டைன்மெண்டா இருந்துச்சுங்களா? ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பிப்ரவரி 14 லவ் ஸ்ட்ரீட் இந்த படம் வர்த்தா ஓகே கரெக்டாக தான் இருக்கும். வர்த்தா இருக்கு. ஓகே. லவ் சீன்ஸ்ல ஒர்க் ஆயிருந்ததுங்களா? கரெக்டாக மேட்ச் ஆயிருந்துச்சு. கரெக்டா மேட்ச் ஆயிருந்தது. ஓகே. சூப்பரா இருந்துச்சு. படம் படம் எப்படி? சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. லவ் சீன்ஸ்ல ஒர்க் ஆயிருந்தது. எல்லாம் சூப்பராக இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. லவ் சீன்ஸ்ல ஒர்க் ஆயிருந்தது. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. ஜீவந்த் அந்த பொண்ணு வச்சு போயிட்டுருக்கோம். 96 வந்து ஃபுல்லாகவே ராம் சப்ஜெக்டாக போயிட்டுருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வச்சு அப்படியே கதை போயிட்டுருக்கோம், ப்ளே ஆகிட்டுருக்கும். ஜீவந்த் அவருடைய டைரக்ஷனுக்கும் இப்போ அவர் டெபியூட் ஹீரோ நடிச்சிருக்காரு, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கதையை நல்லா செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபுல்லாகவே மாண்டேஜ் தான், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓவராலா படம் ஓவராலாக படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக எல்லாரும் பார்க்கலாம், லவ்வர்ஸும் பார்க்கலாம். செமையாக இருக்கு. பிடிச்சிருந்ததுங்களா உங்களுக்கு? எனக்கு சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. லவ் சீன்ஸ்ல ஒர்க் ஆயிருந்ததுங்களா? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு பார்க்குறது. இப்போ பிப்ரவரி 14க்கு ரிலேட்டடாக விட்டுருக்காங்க. பார்க்கலாம், பார்க்கக்கூடிய படம் தான். லவர்ஸ்க்கு இது படம் சூட் ஆகும். கண்டிப்பாக சூட் ஆகும், பார்க்கலாம். ஜீவன்ல எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ. பார்க்காத மூவி மாதிரி இருக்குது, ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங்கில் ஏதாவது சொன்னாலும், ஆனால் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபீல் குட் மூவி அப்படின்றது நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஃபீல் குட் மூவி அப்படின்னு வரும்போது இங்கே வந்து நம்மளுக்கு 96, 3 அப்புறம் சில ஹீரோஸ்க்குலாம் நிறையா படங்கள்லாம் இருக்கும், விண்டேஜ் மூவிஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பர்சனல் லைஃபோட வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் என்ன கதைனா, ஸ்கூல் லைஃப்பில் லவ் போர்ஷன் அப்படின்றது இருக்கும், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அப்படின்றது. ஹீரோக்கு தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும், ஹீரோயினுக்கு தனியாக ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில், இவங்க 10th அவங்க +2 அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க படத்தில். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து சில மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ்னால், இவங்களோட பெரிய மைனஸ் ஏற்கனவே எடுத்த மாதிரி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்துடைய மைனஸ் நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போதே சில பேர்லாம் வந்து சலிப்பு தட்டி தூங்குற மாதிரியும் இல்லை ரீல்ஸ் பார்க்குற மாதிரியும் தான் கொஞ்சம் கேப்ஸ்லாம் இருக்குது. படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் அப்படின்றது இல்லை. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி டைம் எடுத்து
ட்ராவல் பண்ணி வேற ஒரு இந்த படத்துக்கு ஹீரோ ஜீவந்த்க்கு அவருக்கு என்ன வருமோ, என்ன வராதோ அந்த ஒரு ஃபார்முலால வந்து ட்ராவல் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரதீப் ரங்கராஜனோட ஃபார்முலாவ எடுத்து தான் இந்த படத்த வந்து பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போதே தெரியும். பிரதீப் ரங்கராஜனோட ஃபார்முலா இல்லாம இந்த படம் வந்து பண்ணல.